தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் வளர்க்கின்ற குழந்தைகளும் வளைவாகவே இருப்பார்கள். நீ நேராக நில்லு, உன்னை பின்தொடர்பவர்கள் நேராக நிற்பார்கள். பிள்ளைகள் கெட்டு போனதற்கு பின்னால் நம்மில் பலர் என்ன செய்ய, ஷேக் நூஹ் நபியிட மகனும் கெட்டு போனான் தானே, எப்படி பிள்ளைகள் கெட்டு போனதற்கு பின்னால் நல்ல ஒரு சாட்டு போக்கு எங்களுக்கு. நஹ்மது வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸ் உடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால் ஈமானிய உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் அவதானிப்போம் என்றொரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. நாம் கொஞ்சி விளையாடக்கூடிய, மழலை மொழி பேசக்கூடிய, தத்தி தத்தி எங்களோடு உறவாடக்கூடிய அந்த குழந்தைகளை கொஞ்சம் அவதானிப்போம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சமகாலத்தில் இந்த சிறுவர்கள் சம்பந்தமான குழந்தை வளர்ப்போடு சம்பந்தமான ஒரு தலைப்பினை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற காலம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இனி வருகின்ற காலங்களிலே உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு சடவாத சிந்தனையோடு வாழ்ந்து மறுமை இலக்கை மறந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி வருவதை நாங்கள் விரும்பி ஒவ்வொருத்தோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இன்றைய சிறார்கள் நாளைய இந்த சமூகத்தின் முதுகெலும்புகள். இன்றைய சிறார்கள் நாளைய இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சொத்துக்கள். இன்றைய சிறார்கள் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய ஆக்க சக்திகள். இன்றைய இந்த சின்னஞ்சிறுசுகள் தான் நாளை இந்த சமுதாயத்தை ஆளப்போகின்ற, இந்த மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க போகின்ற, இந்த ஊர்களிலே மிகப்பெரிய புரட்சிகளை மார்க்க ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய நல்லவர்கள் யார்? இந்த சிறுவர்கள் தான். இந்த சிறார்கள் உரிய முறையில் வழிநடத்தப்பட்டால் இந்த உலகமே வியந்து போகின்ற மிகப்பெரிய சிறந்தவர்களை இந்த மண் உருவாக்கும். அந்த சிறார்கள் ஒழுங்கான முறையில் வழிநடத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் வெறுக்கின்ற பயங்கரமான எதிர்காலத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டி வரும். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த குழந்தை என்கின்ற பாக்கியத்தை ஒரு கொடையாக சொல்லுகின்றான். வானம் பூமியுடைய அரசாட்சி அவனுக்கே உரியது. அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளையே கொடையாக வழங்குகின்றான். வயஹபுலி மை யஷாஉ ذுகூர், அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கின்றான். அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கின்றான்.
அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கிறான். 4வது ஒரு வர்க்கம் அவன் நாடுகின்றவர்களை மலடன் மலடி என்ற குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். சகோதரர்களே, இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் நானும் ஏதோ ஒரு வகையில் 5, 6 ஒன்று ஆணாக அல்லது பெண்ணாக அல்லது மிக்ஸ் பண்ணி பெற்றவர்களாகவே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதிலே நாங்கள் 500 பேர் இருந்தால் ஒரு 10 பேர் கூட குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக இருக்க முடியாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அநேகமானவர்களுக்கு வழங்குகின்றான். கிடைப்பது அருள்தான், கிடைக்காமல் இருப்பது அருள்தான். குழந்தை பாக்கியமே இல்லாமல் வாழுகின்ற யாரேனும் இங்கிருந்தால் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தை மகன் மகள் என்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அருள் பெற்றவர்களாகவே இருக்கின்றீர்கள். சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா இந்த குழந்தை பேற்றை கொஞ்சம் குழந்தைகளை அவதானிப்போம். அந்த குழந்தைகளை எங்கிருந்து உருவாக்குகின்றது என்று சொன்னால், கணவன் மனைவி என்கின்ற அந்த உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் இருந்து இஸ்லாம் குழந்தை பேற்றை உருவாக்குகின்றது, குழந்தை வளர்ப்பை உருவாக்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார், யார் ஒருவர் தன் மனைவியோடு சேருகின்ற நேரம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் என் மனைவியோடு உன் பெயரை கொண்டு உறவு கொள்ளுகின்றேன், எனக்கு நீ வழங்கக்கூடிய எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கிவிடு, எங்களுக்கு நீ வழங்கக்கூடிய அந்த குழந்தையையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்கி விடு என்று கூறி உறவு கொண்டு அன்று ஒரு குழந்தை தரிக்குமாக இருந்தால் லம் யதுர்ருஹு ஷைத்தான் அபதா. புகாரியிலே இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஷைத்தான் அந்த குழந்தையை ஒரு காலமும் தீண்ட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எங்க இருந்து இந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது என்றால், தன் மனைவியோடு உறவு கொள்ளுகின்ற அந்த நேரம் 2 பேரும் இறைவா எமக்கு ஒரு சாலியான குழந்தையை தந்துவை, அந்த குழந்தையை ஷைத்தானின் தீங்கிலிருந்து தூரமாக்கிடு என்று கேட்டால் லம் யதுர்ருஹு அபதா, ஒரு நாளும் ஷைத்தான் நெருங்க மாட்டான், தீங்கு செய்ய மாட்டான் என்று அருமை தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். குழந்தையத்தா என்பதல்ல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலியான குழந்தையத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது சாலியான குழந்தையத்தா என்று கேட்டார்கள். அவனுக்கு 8 பிள்ளை எனக்கு ஒன்றுமில்லையே, அவனுக்கு 5 பிள்ளை எனக்கு ஒன்றுமில்லையே, நான் கல்யாணம் முடிச்சு 18 வருஷம் இன்னும் பாக்கியம் இல்லையே. அப்படி அல்ல, யா அல்லாஹ் நீ எனக்கு தர வேண்டும், அது சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும். வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. வாப்பாவும் மகனும் கௌபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்து உயர்த்தி விடுகின்றார்கள், எங்களிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக. சாலிகான குழந்தையுடைய அந்த சிறப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வஜ்னுப்னி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் ஏண்ட மகனையும் சிலை வணக்கங்களிலிருந்து தூரமாக்கி விடுவாயாக. சகோதரர்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கின்ற நேரம் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் ஃபித்ராவோடு இயல்பு தன்மையோடு நல்லதை உள்வாங்கக்கூடிய மனோநிலையில், குர்ஆனா ஹதீஸா மார்க்கமா ஈமானா இஸ்லாமா நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களா அனைத்தையும் நல்ல முறையில் உள்வாங்குகின்ற நிலைமையில் தான் எல்லா குழந்தைகளும் இந்த பூமியிலே பிறக்கின்றது. உம்மா வாப்பா தாய் தந்தை என்கின்ற அந்த 2 பேரும் தான் அந்த குழந்தைகளை மாற்று மத கலாச்சாரத்தோடு மார்க்கத்தை விட்டு தூரமாகிய நிலைமையிலே மார்க்கம் இஸ்லாம் அல்லாத வேறு துறைகளிலே வருவதற்கு காரணகர்த்தாக்கள் அந்த பெற்றார்கள் தான் என்பதனை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் ஒரு தாயுடைய பொறுப்பு வீட்டுக்குள் மட்டும் அடங்கி போன காலம். உண்ணுவது, உடுப்பது, உறைவில் ஏற்பாட்டை பண்ணுவது, நகநட்டுகள் போட்டு பிள்ளைகளுக்கு அழகு பார்ப்பது, நல்ல தேகபிஷ்டியா நல்ல சாப்பாட்டை கொடுப்பது, ஜிம்முக்கு அனுப்புவது, எக்ஸசைஸ் செய்வது போன்று கிளாஸுகளை தேடி தேடி அனுப்புவது என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தாய்மார்கள் மட்டுமல்ல தந்தைமார்களுடையவும் சிந்தனை உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செல்லுகின்ற காலத்தில் வாழுகின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, என்னாலும் இலக்கு அடைய வைக்கலாம், என்னாலும் என் பிள்ளையை மார்க்கத்தோடு உருவாக்கலாம் என்ற உணர்வூட்டக்கூடிய
தாய் தந்தையர்கள் அற்றுப்போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் சஹாபாக்கள், சீரிய நபித்தோழர்கள், சலஃபு சாலிஹீன்களுடைய பக்கம் கொஞ்சம் போய் வருவோம் என்றால், இந்த பூமியிலே அவர்கள் குழந்தைகளை வயிற்றுக்கு வருவதற்கு முன்னரே பிரார்த்தனையூடாக தயார்படுத்தினார்கள். யா அல்லாஹ், சாலியான பிள்ளையை தாண்டி கேட்டாங்க. தன் மனைவிக்கு கருத்தரித்து விட்டது என்று விளங்கினால் தினமும் கணவன் மனைவியாக பிரார்த்தனைகள் புரிவார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல் குர்ஆனோடு நெருங்குவார்கள். கர்ப்பிணிகள் முடியுமானவரை திக்ருகளோடு, திலாவத்துல் குர்ஆனோடு நல்ல விடயங்களில் ஈடுபடுவார்கள். ஏன் தெரியுமா? குழந்தை ஒன்றென் வயிற்றிலே வருகின்றது, வளருகின்றது, அதை மார்க்க ரீதியில் உருவாக்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய முயற்சிகள் நம் முன்னோர்கள் எடுத்ததனை வரலாறுகள் எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு பார்க்கலாம், ஹன்னா மர்யம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். குர்ஆன்ட போக்க பாருங்க. மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக வயிற்றில் எடுத்து விடுகிறார். இம்ரான் ஹன்னா, இம்ரானுடைய மனைவி மரியம் என்கின்ற அந்த குழந்தையை தன் வயிற்றில் சுமக்க ஆரம்பிக்கிறார். அவர் நினைக்கிறார், என்ற வயிற்றில் ஒரு மகன் வளர்கிறான், ஒரு மகன். இப்படித்தான் அவன் நினைக்கிறார். இது காலத் இம்ரான். நபியே, கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, இம்ரானுடைய மனைவி சொன்ன நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், என் வயிற்றிலே ஒரு மகன் வளர்கிறான், இவனை நான் உன்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக, பலஸ்தீன பூமியிலே இருக்கின்ற அந்த பைத்துல் மக்திஸ் என்கின்ற அந்த புனித பூமியிலே இருக்கின்ற இறை இல்லத்துக்காக என் மகனை நான் நேர்ச்சை செய்கிறேன். நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் வளரக்கூடிய இந்த மகனை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நான் நேர்ச்சை வைக்கிறேன். என் மகன் வளர்ந்து வருவான், பருவ வயதை அடைவான், மஸ்ஜிதோடு கட்டுண்டிருப்பான், பள்ளிக்குள்ளே இருப்பான், அவன் வாழ்வை இறை இல்லத்தோடு கழிப்பான், தொழுவான், கூட்டுவான், பெருக்குவான், துடைப்பான், அதான் சொல்லுவான், மஸ்ஜிதுடனே இருப்பான், மஸ்ஜிதோடு கழிப்பான், அதற்கு நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்று சொன்னார். இப்ப ஃபதகப்பல் மின்னி, இந்த நேர்ச்சியை நீயே ஏற்றுக்கொள். ஃபலம்மா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். குழந்தையை பெற்று பார்க்கிறா, அந்த குழந்தை பெண் பிள்ளையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் துஆ கேட்கிறார். இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், நான் ஒரு மகளை பெற்றிட்டேன் ரஹ்மானே, அவளுக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். இங்க பாருங்க ஒரு உம்மட துஆவை. நான் குழந்தை ஒன்று வயிற்றுக்கு வருவதற்கு முன்னரும் பிரார்த்தனை, வயிற்றில் வளர்கின்ற நேரத்திலும் பிரார்த்தனை, குழந்தையாக வெளியே வந்து விட்டது. இப்ப சொல்றா, ஏண்ட பிள்ளையையும் வதுர்ரியத்தஹா, ஏண்ட பரம்பரா மகள், மகள்ட 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 என்று வருகின்ற புள்ளட 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 பிள்ளை என்று வருகின்ற அந்த பிச்சலங்கள், அந்த ஜெனரேஷன் எல்லாரையும் விரட்டப்பட்ட ஷைத்தானி தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு உம்ம துஆ கேட்டு உலகத்துக்கு ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்கிறார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகிறார். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு ஒரு ஈசா நபியை கொடுக்க நாடினான். அற்புதமாக அல்லாஹ் ஈசா நபியை உருவாக்கினார். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹ் கமஸலி ஆதம். ஈசா நபிக்கு உவமை அல்லாஹ்விடத்திலே ஆதமை போல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி களிமண்ணிலிருந்து தாய் தந்தை உறவின்றி உருவாக்கினானோ, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். இங்க என்ன தெரியுமா முக்கியம்? ஒரு தாயுடைய பிரார்த்தனை என்ற பிள்ளையையும் பரம்பராவையும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்ட துஆ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்துக்கு கொடுக்கின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது 18-16 வயதுகள் கடந்ததன் பின்னால் யோசிப்பதல்ல உறவுகளே. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி ஹிந்த், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையில கையை விரலை பிடித்து அழைத்து செல்லுகிறார் பாதையிலே. இடையிலே கையை விட்டு முன்னே செல்லுகின்றார் தாய். பின்னால மகன் வருகிறான், அவன் பையன் சிறுவன், அவர் தான் முஆவியா. சுப்ஹானல்லாஹ், இடையிலே கை விடுபடுகின்றது, அந்த குழந்தை தடுக்கி கீழே விழுகின்றது. எப்படி உணர்வூட்டிய தாய்மார்கள், எம் முன்னவர்கள் அவர்கள். கீழே தடுக்கி விழுகின்ற நேரம் ஒருவர் கையை தட்டி சொல்லுகின்றார், ஹிந்த், உண்ட குழந்தை விழுந்திருக்கு என்று சொன்னாராம். ஹிந்த்
அபூ சுஃபியானுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி பார்க்கிறார். பார்த்து சொன்னார், லா யகூமன்ன லா யசூதன்ன வ இல்லா லா குதுலன்ன. அவன் தானாக எழும்பட்டும், நாங்க ஓடி போய்த்து புள்ளிய தூக்கி அணைச்சு மோந்து தடவுவோம். இப்ப திரும்பி பார்த்தார், அந்த குழந்தைக்கு கொடுத்த உணர்வு என்ன தெரியுமா? அவன் எழும்பட்டும், அவன் இந்த நாட்டை உலகத்தை ஆளட்டும். இந்த ரெண்டையும் செய்யலன்னா அவன் எனக்கு வானம், நான் அவனை கொண்டுடுவேன். கொல்ல சொல்லல, அந்த உணர்வு ஊட்டலை பாருங்கள். ஹாப முஆவியா இல்லம் யசுத் இல்லா கௌமா. ஏண்ட மகன் முஆவியா நஷ்டம் அடைஞ்சிட்டான், தோத்து பேத்துட்டான், அவனுக்கு லாபம் இல்ல. என்ன தெரியுமா? இந்த சமூகத்துக்கு மட்டுமே இந்த புள்ள தலைவராக வந்தால், சுப்ஹானல்லாஹ், ஊருக்கு தலைவராக, நாட்டுக்கு தலைவராக என்ற பிள்ளை வரக்கூடாது, உலகமே போற்றுகின்ற மாவீரனாக வர வேண்டும் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உம்மா பிஞ்சு வயசில் ஆசை வைத்தார், உணர்வூட்டினால். குலஃபா ராஷிதீன்கள் வரிசையிலே முஆவியா இப்னு அபூ சுஃபியான் என்பவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக வந்தார். ஒரு தாயுடைய வழிகாட்டலை உங்களுக்கு பார்க்கலாம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களை எப்படி தயார்படுத்துவது? உம்மு சுலைம் குழந்தையை பெறுகின்றார் ரலியல்லாஹு அன்ஹா. குழந்தையை பெற்று அனஸ் மகனிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவர் சொன்னாராம், என் குழந்தைக்கு யாரும் பாலூட்ட வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். என் குழந்தையின் வயிற்றில் முதலாவது செல்லுகின்ற உணவு எது என்பது எனக்கு தெரியும், நான் தான் தீர்மானிப்பேன். குழந்தை எடுத்துக்கொண்டு வாரார். அல்லாஹ் இடத்துல பேரீச்ச மரங்களுக்கு மத்தியில இருக்கிறார். அல்லாஹ் இடத்துல குழந்தையை கண்டத்தோடு, என்ன உம்மு சுலைமுக்கு குழந்தை கிடைச்சாச்சோ? ஆம் யா ரசூலுல்லாஹ். குழந்தையை எடுத்தார், பேரீச்சங்கனி அஜ்வா பேரீச்சங்கனி எடுத்தார். அல்லாஹ் இடத்துல சப்பி மென்றார். குழந்தையும் வயிற்றில், குழந்தையும் வாயில் வைத்தார். குழந்தை அதனை மென்று விழுங்கியது. என்னுடைய தூதருடைய ஹபீபுடைய உலகத் தலைவருடைய எச்சில் என் குழந்தையும் வயிற்றில் முதலாவதாக செல்ல வேண்டும் என்று நம் முன்னவர்கள் ஆசை வைத்தார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம் முன்னவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அரபியிலே சொல்லுவார்கள், தடி தடி வளைவாக இருந்தால், தடி என்பது வளைவாக இருந்தால் நிழலும் வளைவாகவே இருக்கும். தடி வளைஞ்சிருந்தால் அந்த தடியிட நிழலும் வளைவாகத்தான் இருக்கும். தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் வளர்க்கின்ற குழந்தைகளும் வளைவாகவே இருப்பார்கள். நீ நேராக நில்லு, உன்னை பின்தொடர்பவர்கள் நேராக நிற்பார்கள். பிள்ளைகள் கெட்டு போனதற்கு பின்னால் நம்மில் பலர் என்ன செய்ய, ஷேக் நூஹ் நபியிட மகனும் கெட்டு போனான் தானே. எப்படி பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பின்னால் நல்ல ஒரு சாட்டு போக்கு எங்ககிட்ட, நூஹ் நபியிட மகனும் கெட்டு போனான் தானே. நூஹ் நபியிட மகன் சும்மா கெட்டு போகலவர்களே, பாரிய முயற்சிகளுக்கு பின்னால் கெட்டு போனார். சும்மா திடீர்னு கெட்டு போகல, பாரிய முயற்சிகளுக்கு பின்னால் கெட்டு போனார். தாயுடைய வளர்ப்பு மோசமாக இருந்தது, தாயுடைய சிந்தனை மோசமாக இருந்தது, மகனிலே அது கூடுதலாக தாக்கத்தை செலுத்தியது. எப்போ ஞாபகம் வைங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனைவி என்கின்றவள் ஒழுங்காக அமையவில்லை என்றால், எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கின்ற அந்த தாய் என்கின்ற அந்தஸ்தில் வரக்கூடிய மனைவி ஒழுங்காக அமையவில்லை என்றால் குழந்தைகள் கெட்டு போவது நிச்சயம் 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 தான். ஏன் தெரியுமா? அது குர்ஆன் சொல்லுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடங்கள் இந்த பூமியிலே என்ன தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எல்லாம் முடிஞ்சு கப்பல் கட்டப்பட்டாச்சு. இப்ப கப்பலுக்குள்ள ஏறினா மட்டும்தான் வெற்றி. நினைச்சு பார்க்கவே இயல, மழையே கொட்டாத அந்த பகுதியில வானம் கருக்குது, இடிமுழக்கம் ஏற்படுது, மழை கொட்ட ஆரம்பிக்குது. இப்பவும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். என் அருமை மகனே, என்ன தங்க கட்டிய யாபனை ஏற்கமானா, என்ன தங்க கட்டி ஓடி வந்துடுடா, கப்பலுக்குள்ள வந்து ஏறு ராஜா, நீ என்ற தங்கம் உசிரிண்டுவோமே, அந்த போக்குல சொல்றார். என்ற தங்கமே வந்து கப்பல்ல ஏறிடு. உம்மட வளர்ப்பினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அந்த பிடிவாத குணம் என்ன தெரியுமா? தாய் கணவனை மதிக்காத மனைவியுடைய பின்னணி என்ன தெரியுமா? அந்த குழந்தை சொல்லிச்சான், அந்த புள்ள சொல்லிச்சாம், கண்ணான், அதாவது நூஹ் நபியோட மகன் சொன்னானாம், சஆவி இலா ஜபலின் யஸ்மினி மினல் மா. வாப்பா, பொத்தி கொண்டு பேசாம போங்க, நீங்க உங்களோட கப்பல் ஏறி நீங்களும் உங்களோட ஆட்களும் போங்க, நான் மலை உச்சிக்கு ஏறிடுவேன். அருமை மகனே, என்ற தங்கமே, கப்பலுக்கு ஏறியவர்களை தவிர வேறு யாரும் பாதுகாப்பு பெற முடியார்கள். கண்முன்னுக்கு, வாப்பட கண்முன்னுக்கு, வஹால பைனஹுமுல் மௌத் ஃபகான மினல் முக்ரகின், வாப்பட கண்முன்னுக்கே தண்ணி அடிச்சு இழுத்து கொண்டு போய் மரணித்து போன காட்சி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். ஏன் தெரியுமா உறவுகளே? குழந்தை வளர்ப்பு என்பது
மிக பிரதானமானது. ஒரு கையால் சத்தம் எடுக்க முடியாது, 2 கையில் சேர்ந்து சத்தம் எடுக்க வேண்டும். கணவன் மனைவி 50-50, பாதி பாதி, 2 பேருடைய முயற்சி ஒரு சாலிகான பிரஜை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரும். உறவுகளே, அவருடைய பேர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய மனைவியின் பேர் அன்னை ஹாஜர். சுப்ஹானல்லாஹ், என்ன பெரிய தியாகிகள், என்ன பெரிய ஈமான் உறவு. தன் மனைவியை கொண்டு போய் கட்டாந்தரை பூமியிலே விடுகிறார். அல்லாஹ்வுடைய ஆர்டர். ஒரு தாய் வளர்ப்பை பாருங்கள். மனிதர்கள் இல்லை, நீர்நிலை இல்லை, பயிர் பச்சை இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கற்கள். கஅபத்துல்லா இப்படி பார்க்கல, அதை இப்படித்தான் பார்க்கணும். ஏன் தெரியுமா? அது பள்ளத்தாக்குள்ளுக்கு இருக்குது, வாதி, அது பள்ளத்தாக்கு. கொண்டு போய் விட்டார், திரும்பி வருகிறார். ஈமானி உணர்வு தெரிஞ்ச வரலாறு. 3வது தடவை அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ்வா சொன்னான், தைரியமா போங்க, அவன் என்ன பார்த்துக் கொள்வான். அந்த ஈமானிய சுடருக்கு பிறந்தேதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உறவுகளே, போனார் வந்தார், போனார் வந்தார். ஓடி ஆடி திரியிற பருவத்தில் வாராராம். குர்ஆன் சொல்லுது. ஒரு தாயுடைய வளர்ப்பின் பின்னணியை பாருங்கள். எப்படி ஓடி ஆடி திரிகின்ற வலம்மா பலக மஅஹு ஸாய், ஓடி ஆடி திரிகின்ற சாதாரண பருவத்தில் தந்தை மீண்டும் வருகிறார். தூக்கி எடுத்து அணைத்து முத்தமிட்டு எதையோ அந்த காலத்தில் இருந்த உணவை கொடுத்து மகிழ்ச்சியாக பேச வேண்டிய வாப்பா என்ன கேட்டாராம் தெரியுமா? யா புனைய, அங்க நூஹ் நபி சொன்ன அதே வார்த்தை, என்ற தங்க கட்டி, என்ற ராஜா, என்ற உசிரின்றோம் எங்க ஊரு பாசையில, என்ற தங்கமே, உன்னை அறுக்கிறதுக்கு கனவண்டு கண்டேண்டா, உன் வாப்ப காணுகின்ற கனவு வஹிமகேன், அதை நான் செய்யணும், உன்னை அறுக்கிறதுக்கு கண்டேன் என்று சொல்லி முடிய மசூரா செய்வோமே வாப்பா, உம்மட்ட கேட்போமே வாப்பா, ஒன்றுமில்லையாம். யா அபதிஃபல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, என்ன அறுக்க கண்டீங்களா? தாராளமாக அருங்க, நிச்சயமாக நான் பொறுமையாளர் ஒருவனாக இருக்க காணுவேன் என்று சொன்னாங்களே. இதுக்கு பின்னால என்ன? தாயும் மகனும் ஒரே வார்த்தை, தாயும் மகனும் ஒரே வார்த்தை. அல்லாஹ்வா சொன்னான், போங்க, கைவிட மாட்டான். அல்லாஹ்வா சொன்னான், அருங்க, பிரச்சனை இல்லை என்று வருகின்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு தாயுடைய வளர்ப்பு முறை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எம் முன்னவர்கள் சலஃபு சாலிஹீன்கள், சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, சுஃபியான் ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தாய் தன் மகனை கற்க அனுப்புகிறார். யா புனை, என் அருமை மகனே, உத்லிபில் இல்ம், கல்வியை தேடி, கல்வியை தேடி போ. வானக்ஃபீக ஃபீ மக்ஸலி, என் அருமை மகனே, நான் நெசவு தொழில், பிடவைகளை கோர்க்கிறது, நெக்கிறது, புடவை தைக்கிறது, நூல் நோக்கிறது, இப்படி நான் செஞ்சு சரி உனக்கு செலவு செய்வேன். அடுத்தது பாருங்க, இதா யா புனை, என் அருமை மகனே, இதா கதப்த அஷரத ஹதீஸ் வ ஃபீ ரிவாய அஷரத ஹுரூஃப், என் அருமை மகனே, நீ 10 ஹதீஸ்களை எழுதினால், 10 எழுத்துக்களை நீ எழுதினால், கொஞ்சம் பார், ஃபந்துர் ஹல் தரா ஃபீ நஃப்ஸிக் ஜியாதா ஃபீ மஷீக வ ஹில்மிக வ வகாரிக், உன்ன பண்பாட்டில, உன்ன பக்குவத்தில, உன்ன திறமையில, உன்ன வாழ்க்கையில என்ன சரி மாற்றம் பாராண்டு பாரு மகனே. 10 ஹதீஸ நீ படிச்சுட்டாய், அந்த 10 நீ எழுதுறாய், இந்த ஹதீஸ் உன்ன வாழ்க்கையில மாற்றத்தை சேஞ்ச தருதா? அப்படி தரல என்ற அருமை மகனே, ஃபைல்லம் தரதாலிக், உனக்கிட்ட மாற்றம் வராத ஹதீஸாக இருந்தால், மாற்றம் வராத வசனமாக இருந்தால், நீ எழுதி வைக்கிறது 8 சுரக்கா தங்கமே, ஃபஅலம், அறிஞ்சுக்கோ, அந்த அறிவு உனக்கு எந்த ஒரு தீங்கையும் பயனையும் தராது, நீ இப்படி பிள்ளையாக வரக்கூடாது என்று சொல்லி கொண்டு போய் விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, மாலிக் இப்னு அனஸ். உறவுகளே, உலக வரலாற்று நிறைய பேரை உங்களுக்கு பார்க்கலாம். ரபியாவுடைய மஜ்லிஸ், அறிவுக்கடல் ரபியா, அறிவுக்கடல் ரபியாவுடைய மஜ்லிஸுக்கு தன் தாய் மாலிக் இப்னு அனஸை அழைத்து வருகிறார். யா புனை, மகனே, ஈத்தி மஜ்லிஸ் ரபியா, நீங்க ரபியாவுடைய அறிவுக்கடல் மஜ்லிஸுக்கு போறீங்க. எங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாருங்க. ஃபதஅல்லம் மின் சும்திஹி சம்திஹி வாதிபிஹி قبل ان تتعلم من حديثه وفقهه. என்ன சொல்லுது? உறவுகளே, ஏண்ட பிள்ளையா இருக்கட்டும், உங்களோட பிள்ளையா இருக்கட்டும், ஏண்ட பிள்ளையா இருக்கட்டும், உங்களோட பிள்ளையா இருக்கட்டும், என் பிள்ளை உங்கள் பிள்ளையும் வளர்ப்பில், பண்பாட்டில், பக்குவத்தில், நெறிப்படுத்துதலில் மிகப்பெரிய மாற்றம். டீச்சர்ஸ் மார், தெரிவு செய்கின்ற பாடசாலை, தெரிவு செய்கின்ற நேசரி, தெரிவு செய்கின்ற ஸ்கூல், தெரிவு செய்கின்ற ஆசிரியைகள் பிள்ளைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ரபி ஆண்டு அறிவுக்கடல்ல மஜ்லிஸுக்கு போறீங்க மகனே, நீங்க அங்க போனால் உங்களோட உஸ்தாது கிட்ட, டீச்சரு கிட்ட, சேரு கிட்ட ஹதீஸையும் ஃபிக்ஹையும் அதபையும் அதையும் இதையும் படிக்கிறதுக்கு முன்னால உன் ஆசிரியரின் பண்பாட்டை கற்றுக்கொள்ள என்று சொல்லிக் கொண்டு போய் விடுகிறார். நேசரியை தெரிவு செய்றீங்களே,
பிஞ்சி வளசின் வயதில மார்க்கம் ஊட்டப்பட வேண்டிய வயசுல தெரிவு செய்கின்ற நேசர் எப்படி? உங்களோட ஊர்ல இந்த பெரிய பரகதனியல ஒரு குர்ஆன் சொன்ன அடிப்படை ஒரு நேசர் இருக்குதா? எனக்கு தெரியாது. உறவுகளே, தாய் மடியிலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், ஊட்டப்பட வேண்டும். அங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஆரம்பிச்சு இசைகளோடு பாட்டு முழக்கங்களை போட்டு துஆண்டா என்னண்டே தெரியா எவ்வளோ துஆக்களை மரணமிட செய்யலாம், எவ்வளோ பண்பாடுகளை ஊட்டலாம். உறவுகளை எதையோ செய்கிறோம். மார்க்க ரீதியில் ஒரு நேசரி மிக பிரதானமானது. மகனை போட போறீங்களா? கலவன் பாடசாலை தான் போட்டாகணும். அதுதான் நாட்டின் அமைப்பு. இங்கிலீஷ் ஆங்கில மொழிகளை தெரிவு செய்கிறோம், வானமிடல்ல. வேறு மொழிகளை தெரிவு செய்கிற மொழியை மட்டும் தெரிவு செய்யல உறவுகளே, சூழலையும் சேர்த்து தெரிவு செய்கிறோம், பண்பாடுகளையும் சேர்த்து தெரிவு செய்கிறோம். பிஞ்சு வயசுல போற ஆசிரியை, பிஞ்சு வயசில் போய் படிக்கின்ற ஆசிரியர் இடத்திலிருந்து அதபையும் அகலாக்கையும் எடுத்துக்கொண்டால் ஃபிட் அபாயாவை பார்க்கிறதா, பிளேடை வச்சா பராசண்டு வெட்டுப்பட்டு போகின்ற பிரிய போகின்ற அபாட இறுக்கமான அபாயாட பண்பாட்டை எடுப்பதா? சேர்ந்த பண்பாடு எப்படி முடியெல்லாம் வலிச்சு போன மேல கட்டுவட்டி அந்த பண்பாட்டை எடுப்பதா? இந்த டீச்சருக்கு இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாண்டு சொல்லி அனுப்புகின்ற அந்த பண்பாட்டை எடுப்பதா? எதை எடுப்பது? உறவுகளே, ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குழந்தைகள் உருவாக்கத்திலே மிக முக்கியமாக அகீதாவுக்கு பிரதானமான இடம் கொடுக்கக்கூடிய பாடசாலைகள், அகீதாவுக்கு பிரதானமான இடம் கொடுக்கக்கூடிய நேசரிகள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று ஏழவல் பிள்ளைகளுக்கு மெத்தியில ஸ்டேஜில் நின்று கேட்கிறேன். கையை தூக்குங்க மாண்டா கையை தூக்குறாங்க. ஒரு கையை நட்டி அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டால் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். இன்னமத்திட்ட கேட்டா தூணிலும் இருப்பான், அவன் துரும்பிலும் இருப்பான், எல்லாத்திலும் இருப்பான் என்று சொல்லுகின்றான். என்ன சமூகத்தை உருவாக்கி இருக்கிறோம். வவஸ்ஸாபிஹா இப்ராஹிம் குன்து ஷுஹதா இத ஹதர யஅக்கூப் அல் மௌத். யஅக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்க போனார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாட்சியாளராக இருந்துக்கோங்க. தெரியுமா உங்களுக்கு? அவர் தன் பிள்ளைகளை நோக்கினார். மா தஅபுதுன மின் பஅதி, என்ற பிள்ளைகள், உங்களோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நான் மௌத்தா போறேன் ராஜா, உங்களுக்கு வீடுகளை தரல, தோட்டம் தரவுகளை தரல, சொத்து செல்வம் தரல, நகை நட்டுக்களை தரல, ஒன்றையுமே தரல. இருந்தாலும் உங்களோட வாப்பா கேட்கிறேன், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்க எதை வணங்குவீங்க? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. பாப்பா, நீங்க தோட்டம் தரவு தரல, சொத்து பத்து தரல, வாகனங்கள் தரல, பெரிய கோடீஸ்வரனை விட்டுட்டு போகல, எந்த தொழிலுமே இல்லாம சும்மா தான் விட்டுட்டு போறீங்க. பரவாயில்ல வாப்பா, நீங்க மௌத்தா போங்க, உங்களோட பிள்ளைகள் நாங்க உங்களோட ரப்பையும் உங்களோட மூதாதையர்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருடைய ரப்பு ஒரே ரப்பை நாங்க வணங்குவோம் என்று சொன்னவுடன் நிம்மதியாக யாக்கூப் என்பவர் கண்ணை மூடினார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு தெரியுமா? வவஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பனிஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசம், யா புனை, என்ற பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்ற பிள்ளைகளா, உங்களோட வாப்பா யாக்கூப் நான் இப்ராஹிம் நான் மௌத்தா போறேன், நீங்க எல்லாரும் முஸ்லிம்களாகவே தவிர, ஏகத்துவத்தில் தவிர, தௌஹீதோடு தவிர மௌத்தா பேய்த்திர வேணாம் என்று சொல்லிவிட்டு மரணித்து போன வரலாறை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நாம் இங்கு நிற்கின்றோம். எங்களுடைய பண்புகள் பண்பாடுகள் என்ன? ஒரு முறை நினைத்து பாருங்களேன். எங்கட பள்ளியில, எங்கட இந்த பள்ளியில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முதியோருடைய வகுப்பு நடந்து வருது. துக்தூருடைய வகுப்புகள் இடையிடையே நடக்குது. வேறு வேறு வகுப்புகள் இங்கே நிறைய நடக்கத்தான் செய்யுது. உறவுகளே, ஒரு முறை நினைச்சு பாருங்க, நீங்க வாப்பா என்கின்ற இடத்திலிருந்து உங்களோட பிள்ளைய விரலுக்கிட்டால பிடிச்சு கூட்டிக் கொண்டு வந்து கணவன் மனைவியா இந்த இடத்துக்கு வந்து அமர்ந்தால் நிம்மதியா எனக்கு உங்களுக்கு கண்ணை மூடலாம், நிம்மதியா கண்ணை மூடலாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய மூத்த சஹாபாக்கள் எல்லோரும் நிறைந்திருக்கின்ற அந்த சபை அது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், உங்களிலே யாருக்கு தெரியும் ஒரு மரம் உண்டு, அந்த மரம் மூமீனுக்கு உவமை, அந்த மரம் மூமீனுக்கு உவமை, யாரால் விடை சொல்லலாம்? சபை அமைதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஈச்ச மரம் அப்பா ஆண்டாங்க. மஜ்லிஸ் முடிஞ்சு, பயான் முடிஞ்சு, ரசூலுல்லாஹ் வகுப்பு முடிஞ்சு வெளியில வராங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு, சின்ன மகன், பிஞ்சு மகன் போய் வாப்பா பிடிச்சி, வாப்பா வாப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்துக்கு உதாரணம் கேட்டதானே, அது ஈச்ச மரம் எனக்கு தெரியும்,
நான் சொல்லல, ஏ ராஜா நீ சொல்லல, சொல்லி இருந்த உன்ட வாப்பா சந்தோஷப்பட்டிருப்பான் ஏண்டார். வாப்பா அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் ரலியல்லாஹு போன மூத்தவங்க இருக்கிற நேரம் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்க மகனே நீ சொல்லி இருந்தால் உன் தந்தை சந்தோஷப்பட்டிருப்பார் என்று சொன்னார். என்ன விளங்குது உறவுகளே, என்ன விளங்குது? இறைவனுடைய மத்தியிலே நடக்கின்ற வகுப்புகளுக்கு குடும்பமாக படையெடுத்து வந்து அமர்ந்தவர்கள் நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள். துஆ செய்கின்ற சமூகத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட கை சேதம், எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட கவலை, வெளியில் ஒரு பயான் என்றா பஸ் பிடிச்சு போறோம், வெளியில் ஒரு பயான் என்றா வேன் பிடிச்சு போறோம். ஏன் ஊர்ல நடக்கிற வகுப்புகளை உதாசீனப்படுத்துறோம்? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ரப்பு மறுமையில் எழுப்ப மாட்டானா? இதே கிரவுட் ஏன் எங்களுக்கு வர முடியாது? மார்க்கத்தை உதாசீனப்படுத்திட்டோமே, தூக்கி வீசிட்டோமே, முதுகுக்கு பின்னால போட்டுட்டோமே. புதிய ஒரு கலாச்சாரம் வந்து யூடியூப்ல பார்த்துக்கொள்றோம், Facebookல பார்த்துக்கொள்றோம். யாரு பார்த்த? உண்மையிலே உனக்கு வர முடியவில்லை, நீ பார்த்திருந்தா அல்லாஹ் உனக்கு தௌஃபீக் செய்யட்டும். எத்தனை பயான பார்த்தோம்? 240 லட்சம் வசனம் போகுதாம். நான் கேட்கிறேன் உறவுகளே, அல்லாஹ் இந்த வாய்ப்புகளை தானான். ஷேக்மார்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்புகளுக்கு இருக்கிறவர்களே. நான் சொல்றேன், ஹதீஸ் வகுப்பா இருக்கட்டும், தஃப்சீர் வகுப்பா இருக்கட்டும், ஃபிக்ஹ் வகுப்பா இருக்கட்டும், கடமையான குளிக்க தெரியாத நிலைமையில எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஃபிக்ஹ் வகுப்பு செய்கிறேன், அவர்களை சேர்த்து வைத்து கடமையான குளிப்பு. என்ன கடமையான குளிப்பு? மோளை போற சவரை திறந்து நிறுத்திட்டு குளிச்சிட்டு வார. பேரம் பேத்தி கண்டுட்டாயே, பேரம் பேத்தி கண்டுட்டாய். கடமையான குளிப்பு எப்படி என்று தெரியாத நிலைமையில் வாழுகிறோம் என்றால் என்ன வாழ்க்கை வாழுகிறோம் உறவுகளே? இது உங்களோட முடியாது, உங்களோட முடியாது. உங்களோட மகனும் அப்படித்தான் வரப்போறான், மகனும் அப்படித்தான் வரப்போறான், உங்களோட பிள்ளைகள் அப்படித்தான் வரப்போறாங்க. தொழுகை விடயத்தில் நாங்க எப்படி இருக்கிறோம்? குர்ஆன் ஓதும் விடயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் மகன் டாக்டர் என்று கர்வம் கொள்றோம், சந்தோஷப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் டாக்டரோட வாப்பா என்று சொல்றோம். நான் கேட்கிறேன், நீங்க மைத்தா போனால் அவன் தொழுவிக்கின்ற நேரம் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஅஃஸி முத்கலஹு அறிவிப்பாளர் பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வோட தூதர் இந்த துஆவை ஓதினார், அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சேன்டாங்களே. குறைந்தபட்சம் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இப்படி ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு போறோமா? குறைந்தபட்சம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஏகத்துவ மஸ்ஜிதுகள் அப்படி சொல்றது கிடையாது, பெரும்பாலும் சொல்லுவது கிடையாது. நெஞ்சறைகளை தொட்டு கேளுங்கள். எனக்கு ஜனாசா தொலையில் ஓதப்படுகின்ற சம்பூர்ணமான துஆ தெரியும் என்கின்ற பேர் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? என்னோட உம்ரா குரூப் உம்ராக்கு போற நேரம் ஒரு 40 பாய்ஸ் ஓலவல் ஆஃப்டர் ஓலவல் அடிச்சிட்டு போனோம். அதுல ஒரு பெரிய கோடீஸ்வரர் 2 பிள்ளை அனுப்பினாங்க. ஏன் தெரியுமா? மௌலவி ஹரத்துல வச்சு என் 2 பிள்ளைக்கும் ஜனாசா துஆ மட்டும் பாடமாக்கி கொடுத்து அனுப்புங்க அனுப்பினார். எல்லாருக்கும் போட்டோகோ பண்ணி கொடுத்து பாடமாக்க வச்சோம். நான் கேட்கிறேன் உறவுகளே, பாப்பாக்கே இது ஓத தெரியாண்டா பிள்ளைக்கு இதை கொடுப்பது யாரு? தக்பீர் கட்டி ஓதுகின்ற அல்லாஹ்வும்ம பாரிக் பண்ணி சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் துஆக்கள் கூட தெரியாத நிலைமையில் காலத்தை ஓட்டுகின்றோம் என்றால், உங்களை பார்த்து உங்களோட பிள்ளை, என்ன பார்த்து என்ற பிள்ளை வளருது மறந்து விடாதீர்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கொடுக்கின்றதிலே மிக பிரதானமானதாக மார்க்கத்தை கொடுத்து விட்டு போவோம் என்றால் சொத்து பத்த கொடுக்கல பிரச்சனையே இல்லை உறவுகளே. ஒரு ஊருக்கு போறேன், ஒரு புள்ள வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உட பேர் என்ன தம்பி? சூரத்தோடு இருக்கிறார். ஹபீபுன் நஜ்ஜார் பக்கத்தை சொல்றாரு. பாப்பா மிகப்பெரிய ஒரு தியாகி மௌலவி, புள்ளக்கு அந்த பேரை வச்சாரு ஹபீபுன் நஜ்ஜார். சூரா யாசீன் குரல் வளைய ஊண்டி கொண்டு வயிற்றுல பாஞ்சி நசுக்கி குடல் எல்லாம் வெளியில தள்ளி உயிர் பிரிகின்ற நேரம் கீல துகுலில் ஜன்னah قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. குடல் வளைய ஊண்டி குடல்ல வயிற்றுல பாஞ்சு குடலை தள்ளி அவர் ரூஹ் பிரிகிற நேரம் அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்துக்கு நுழை என்று சொல்லப்பட்டது. என்ற மக்களுக்கு தெரியா போச்சு, என் சேட்டை கழட்டினவன், என்ன ரவுடிசம் செஞ்சவன், தொண்டையை ஊண்டினவன், வயிற்றுல பாஞ்சவன், இவங்க யாருக்கும் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு போய் என்று சொன்ன தெரியாமல் போய்விட்டது என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொன்னார். உறவுகளே, அந்த பேரை மகனுக்கு போட்டிருக்கிறார். உண்மையிலே நான் ஏன் தெரியுமா சொன்ன உறவுகளே, அந்த உணர்வோடு வாழுகின்றவர்கள் எத்தனை பேர்? பேரு போட்ட நேரமே ஐஸ் பட்டி என்று பேரு, மீன் என்று பேரு, வேற ஏதேதோ பேர்கள். பொருளை பார்த்து ஐஸ் பட்டின்னு பேரு வருது, பொருள் வருது. பொருளை பார்த்தேன்னு சொன்னால் மோசமான துர்நடத்தன்னு பொருள் வருது, தும்புத்தடியும் பொருள் வருது. அழகுக்கு பேர்கள். உறவுகளை, ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய அருள், மறந்து விடாதீர்கள். அந்த அருளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வீட்டுக்குள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதை
உயிராக நேசிக்க வேண்டும் உறவுகளே. இந்த பள்ளியுள்ளுக்கு வந்து ஒரு ஃபேன் உடைக்க போறேன் என்றால் ஏண்ட ஜனாசாக்கு மேலால போய் உடை விடமாட்டேன் என்று தடுக்கின்ற உணர்வு எனக்கு பிறக்க வேண்டும். அப்படி பிரஜைகளை நாம் உருவாக்க வேண்டும் உறவுகளே. எப்படி ஹன்னா மரியமுடைய தாய் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத் உருவாக்கினார்களோ, எப்படி சுப்ஹானல்லாஹ் உலக வரலாற்றிலே எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளை இந்த பூமியில மிகப்பெரிய பிரஜைகளாக உருவாக்கினார்களோ, அதற்கு பின்னால் இருந்த ஒரு தாயின் தந்தையும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் பிள்ளைகளே மௌத்துக்கு பின்னால் கோடீஸ்வரர்களாக இல்லை என்று சொன்னாலும் எமக்காக பிரார்த்திக்கக்கூடிய எங்களை நினைத்து ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன வயசுல என் உம்மா வாப்பா என்னை எப்படி பெத்து வளர்த்து ஆளாக்கி மார்க்கத்தை தந்தாங்களோ அதற்கேற்றா போல் அவர்களை மன்னித்து விடு என்று பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிரஜைகளை விட்டு செல்வோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சொத்து. வல்லவர் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் அவருடைய அருளால் சூழ்ந்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நிச்சயமாக மரணம் என்பது நிச்சயமானது. மரணத்தில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது, எல்லோரும் மரணிக்க வேண்டும். பிரிவு என்பது எது தெரியுமா? எது பிரிவு? என் தந்தை மரணித்தார், என் தாய் மரணித்தாள், என் மகன் மரணித்தாள், வல்லாஹி இது பிரிவுதான். ஆனால் என்ன சொல்லுவாங்க? மீளா துயில் கொண்டார், மீளா துயில் கொண்டார் அப்படின்னா ரிப்பீட், எழும்பாத தூக்கத்துக்கு பேசிட்டார். நான் என் தந்தையை, என் மகனை, என் தாயை சந்திப்பேனா இல்லையா என்றால் வல்லாஹி சந்திப்பேன். அதுதான் குர்ஆன் சுன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அகீதா. அதுதான். இது நிரந்தரம் அல்ல, இது பொய். மரணித்து போகின்ற ஒவ்வொரு உயிரும் கற்பனை பண்ணேலா பர்ஸஹுடைய வாழ்க்கை ஈமான் கொண்டிருக்கிறோம். பிரிவு என்பது எது? தந்தை மரணித்தார் பிரிவல்ல, தற்காலிக பிரிவு. தாய் மரணித்தால் பிரிவல்ல, தற்காலிக பிரிவு. என் மகன் என் மகள் மரணித்தால் பிரிவல்ல, தற்காலிக பிரிவு. இரவு வந்தால் பகல் வருவது எப்படி உண்மையோ, சூரியன் வந்தால் சந்திரன் வருவது எப்படி உண்மையோ, திங்கள் வந்தால் செவ்வாய் வருவது எப்படி உண்மையோ, அதே போல மரணித்த என்ற வாப்பாவை நான் சந்திப்பேன், மரணித்த என்ற உம்மாவை என்ற மகளை சந்திப்பேன். சந்திக்கின்ற இந்த நாளில் என் மகன் நரகத்தில், நான் சொர்க்கத்தில், என் தாய் நரகத்தில், நான் சொர்க்கத்தில், என் தந்தை நரகத்தில், நான் சொர்க்கத்தில், அல்ல நான் நரகத்தில், அவர்கள் சொர்க்கத்தில் என்று வந்தால் இதுதான் ஒரு நிரந்தரமான பிரிவு. உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், பைக்ல போனான், ஆக்சிடென்ட் பட்டான், நெத்தி வடிச்சு 12 தையல் போட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வைத்திருக்கிறார். உம்மமார விடுங்க, பாப்பட இடத்திலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாசத்தை நெஞ்சில் புதைத்து வைத்தவர்கள் தந்தைமார்கள், அவங்க கத்தி அழுதுடுவாங்க. பாசம் இல்லாம இல்ல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வல்லாஹி என் காது கேட்டிக்கு இந்த வருத்தத்தை மட்டும் எனக்கு எடுக்கலுமா இருந்தா நான் அனுபவிப்பேன் மௌலவி. புள்ளை ஹாஸ்பிட்டல் வச்சுக்கொண்டு பேய்த்து பார்க்கிறேன், புள்ளட வேதனையை பார்த்துட்டு இந்த வருத்தத்தை எனக்கு அனுபவிக்கலுமா நான் அனுபவிப்பேன். இது உண்மையான தந்தையும் பாசம். நாளை நாளை மரணத்துக்கு பின்னால் நாம் எல்லாம் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கின்ற நேரம் கண் முன்னுக்கு மகன் நரகம், தந்தை சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் நூஹ் நபியுடைய உணர்வு எப்படி? கப்பல் போய் ஜூதி இந்த மலையில தட்டுது, நின்றாச்சு, ஆல்ரெடி கண் முன்னுக்கு அழிஞ்சாச்சு. அப்பவும் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னபினி மின் அஹ்லி வ இன்ன வஅதக்கல் ஹக். வாக்குறுதிகளுக்கு உண்மையானவனே, உன் வாக்குறுதி உண்மையானது. ஏண்ட மகனே, ஏண்ட குடும்பம் ரஹ்மானே மீட்டி தந்திடே. நூகே, அறிவில்லாத விடயத்தில் தர்க்கிக்காதே. அவன் செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, அவன் முஸ்லிம் அல்ல என்று அல்லாஹ் சொன்னான். இன்னொரு முயற்சி செஞ்சு பார்த்தான். உறவுகளே, பெரியவர்களே, பிரிவு என்பது நிரந்தரமானதல்ல, இது தற்காலிக பிரிவு. மறுமையில் பிரிகின்ற பிரிவின் பொழுது அது நிரந்தரமான பிரிவு. உறவுகளே, நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைகளை உருவாக்குவதிலே பெற்றார்கள் முன்னணியிலே நிற்க வேண்டும். ஒன்றை மட்டும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். தொழுகை விடயத்தை பேணுங்கள். நாட்பெரும் இமாம்கள், சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அறிஞர்கள் உடம்பட்டு சொன்ன ஒரு ஃபத்வான்னு சொன்னால் தொழாதவன் என்ன செய்யலாம்? இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி தான் இலங்கையில் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கப்படுது, தொழாதவன் மரணித்தால் இது உங்களோட மகனாக இருந்தால் என்ன முடிவு செய்ய போறீங்க? கேட்கிற நீங்களாக இருந்தால் என்ன முடிவு? தொழாதவன் மரணித்தால் குளிப்பாட்டாத, கஃன் செய்யாத, தொழுவிக்காத, முஸ்லிம்கள மையவாடியில் அடக்காத, என்ன செய்யலாம்? தூக்கி வீசி, பட்சிகளும் பறவைகளும் கொத்தி கொத்தி இழுத்து இழுத்து தின்னட்டும், முஸ்லிம்கள மையவாடிக்கு வரக்கூடாது.
பரகாதனியில் என்ற உம்மட குடும்பம் வாப்பட குடும்பமோ இல்லை, எல்லாம் கொள்கை உறவுகள். எனக்கு இதுதான் மௌலவி கபருண்டு காட்டினா, மையவாடி காட்டினா நான் என்ன செய்வேன் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார், மன்னரில் வாழுகின்றவர்களை சாந்தி நிலவட்டும், முந்தி பேத்துட்டீங்க பின்னால் வர இருக்கும் துவா ஓதுவோம் தானே. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாங்க என்ன தெரியுமா? அடக்காத மையவாடி சைடுக்கு கொண்டு வந்துடாத. ஏன் தெரியுமா? துவா ஓதுறோம், இந்த துவா தொழாதவனுக்கு கிடைக்க கூடாது. அவன் காஃபிர் என்ற பட்டத்தை எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் மொட்டையா சொல்லல. எங்களுக்கு காஃபிருக்கு இடையில் இருக்கின்ற அதாவது மாற்றம் உறவு என்ன தெரியுமா? உடன்படிக்கை, தொழுகை. விட்டவன் காஃபிராகி விட்டான் என்ற ஹதீஸை மையமாக வைத்து சட்டம் ஏற்றினார்கள் என்று சொன்னால், உறவுகளே, இளைஞர்களே, நிறைய வாலிபர்களாக பார்க்கிறேன். இன்னமும் உங்களுக்கு தொழுகிறதுக்குரிய நேரம் வரலையா? தொழுகையை எடுங்க. பெற்றாரை பார்த்து மோசமானவர்களாக இருந்தால் அதுதான் எங்களோட வாழ்க்கை இருக்காங்க. உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. திரண்டு மஸ்ஜிதுக்கு வாங்க, பள்ளியோடு கட்டுண்டிருங்க, வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்க, ஈமான் அதிகரிங்க. வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்கின்ற உங்களையும் கபூல் செய்து என் பிள்ளைகளை எனக்கும் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கும் பிரார்த்திக்கின்ற சாலிகான பிள்ளைகளாக நல்ல பிரஜைகளாக உருவாக்கக்கூடிய பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.